அப்போது 8 என்பது அகரம். அகரம் என்றால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் எப்படி முதல்வாக இருக்கிறோ அப்படி இந்த உலகத்திற்கு எது முதல்னா சூரியன் ஒளி. வள்ளலாருடைய ஒளி நெறி தான் சொல்கிறார். அதனால தான் வள்ளலார் நம்முடைய பெருமான் சொன்னார், திருக்குறளில் கடவுள் வாழ்த்து என்கிற முதல் அதிகாரத்தில் சாகா கல்வி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை வந்துருக்க ஒரு விளக்கத்தில் உரையில் கூட அந்த சாகா கல்வி பற்றிய செய்தியே கிடையாது. திருக்குறளுக்கு இதுவரை 240 விளக்க உரை வந்துடுது. போன வாட்டி கூட தமிழ் திருமணத்தில் திருக்குறள் தான் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. 12 ரூபா ஒரு புஸ்தகம். நம்ம அன்பர் சன்மார்க்க அன்பர் ஆனதுனால திருக்குறளை ஏதாவது கொடுக்க போகிறேன்னாரு. அருட்பாலாம் பைண்ட் பண்ணி கொடு, அதெல்லாம் காலம் நேரம் நிறைய போகும்பா, நிறைய துட்டு செலவாகும். கல்யாணம் நீங்கள் பண்ணுறீங்க, அதெல்லாம் புக்காக வாங்கி கொடுத்துருப்பான்னா எது கொடுக்கலான்னா திருக்குறள் கொடுப்பான்னா திருக்குறள் தான் வாங்கி கொடுத்தாரு. ஏன் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளுவர் எப்படி ஆதிபகவன், ஆதிபகவன்றது எது? ஒளி, சூரிய ஒளி. அப்போ இந்த உடம்பில் இருக்கிற சூரிய ஒளி எது? இந்த சூரியனை நம்ம பார்த்துட்டோம், தினமும் பார்க்குறோம். ஆனால் இந்த உடம்புல சூரியன் எங்கே இருக்குதுன்னு என்றைக்காவது பார்த்தோமா? அதை தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, சூரிய ஒளி இசைக்கொள்ட்டு உயிர் ஒளி இசைக்கொள்ட்டு இறைவனுடைய திருவடி. அதில் தான் திருவடியை தினமும் வணங்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருமையுடன் நினது திரு மலரடிகள் நினைக்கின்ற உத்தமர், அவங்க தான் உத்தமர்கள். யார் இறைவனுடைய திருவடியாகிய உயிர் ஒளியாகிய அந்த சூரியனை வழிபடுகிறார்களோ இந்த உடல் ஆலயத்தில் அவர்கள் தான் உத்தமர்கள். மற்றவர்களெல்லாம் நம்ம சொல்ல வேணாம், அவங்கவுங்களுக்கு புரியும். நம்ம உண்மையாக சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் உத்தமர்கள் யாருன்னா சன்மார்க்கிகள் தான். அந்த சன்மார்க்கிகளையும் ஒளி வழிபாட்டை மேற்கொள்கிறவன் தான் உத்தமன்றதை ஒருமையுடன் நினது திரு மலரடிகள் நினைக்கின்ற உத்தமர்கள் உறவு வேண்டும் சொல்லிட்டார். அதுதான் சொல்கிறார் அவர். 8 என்பது சூரியன். இந்த உடம்புல நான் சொன்ன 4 இடம், அதில் சூரிய ஒளி என்பது 2வது. அந்த சூரியன் என்கிற உயிர் ஒளியில் 2 என்கிற மன ஒளியை கொண்டு சேர்க்க வேண்டும். 2 இப்படி போடுறோம். அப்போது அந்த 2 என்பது உகரத்தை குறிக்கும். உகரம் என்பது 2 என்பது நினைப்பு மரப்பான மனதை குறிக்கும். மனிதன் மனதிற்கு அடிமையானவன். அப்போ 2 என்கிற அந்த மனதை 8 என்கிற சூரிய ஒளியோடு சம்பந்தப்படுத்த வேண்டும். இதைத்தான் வள்ளல் பெருமான் பல இடங்களில் மனமடங்கும் வழித்துறை கற்று அறியீர், மனமடங்கும் வழித்துறை 8ஓடு 2 சேர்த்து எண்ணவும் அறியீர், மனமடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்தறியீர், இருந்தோரை ஏற்றிடவும் அறியீர். அப்போ முதல்ல இந்த உடம்புல நீங்கள் எதை கொண்டாந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா மனசை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டாடணும். அப்போ மனம் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, அது எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சிக்கினாதான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி என்ன, இடம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் வள்ளலார் சொல்லிட்டாரு, மனம் அடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே அப்படின்னு சொல்கிறார். அப்போ மனமடங்கும் வழித்துறை கற்று அறியீர். அப்போ இந்த மனசை என்ன பண்ணணும்னா எதோட சேர்க்கணும்னா 2 என்கிற நினைப்பு மறப்பு என்கிற 2 எண்ணங்களோடு இருக்கிற அந்த மனதை கொண்டு 2ஐ 8ஓடு சேர்க்கணும். 8 என்பது உங்களிடத்தில் இருக்கிற சூரியனாகிய உயிர் ஒளியை குறிக்கும். அப்போ மனசை கொண்டாந்து உயிர் ஒளியில் சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா திருவடி காட்சி, திருவடி தரிசனம் கிடைக்கும், ஒளிக்காட்சி கிடைக்கும். அதை தான் ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி, மயில் குயில் ஆட்சிதடியெல்லாம் வள்ளலார் அப்படியே விவரமாக சொல்லிட்டு போகிறார். அப்புறம் இந்த 7 இப்போ ஒளிநிலைகளை சொல்லுவார். ஓர் படி வெள்ளொளி தோன்றியது, ஒரு கடையில் முத்து தோன்றி, இப்படியெல்லாம் அனுபவத்தை பூரா பார்த்தீங்கன்னா, பாடல் பூரா பார்த்தீங்கன்னா செயல்பாட்டு நிலை தான் விளக்குறார் அவர். ஆனால் நம்ம பக்தியாக பாடுறோம். சில பக்தி பாடல்கள் இருக்குது, சில பாட்டு. ஆனால் இந்த பாடல் செயல்பாட்டுக்குரிய செயல் வச்சுடா. அதனால் அவர் என்ன சொல்கிறார், 8 என்கிற உயிர் ஒளியோடு 2 என்கிற மன ஒளியை சேர்க்க வேண்டும். ஏன்னா மனம் எங்கிருந்து புறப்பட்டதுன்னு கேட்டால் உயிர் ஒளியினுடைய வெளிப்பாடு தான் மனம். அதனால் அதை எடுத்து போய் எங்கே நிறுத்தினா சேரும்னா உயிரில் நிறுத்தினா தான் சேரும். அங்கேருந்து தான் அது வெளியே வந்தது. அந்த மனசை எடுத்து போய் இங்கே நிறுத்துகிறேன் அப்புறம் இங்கே நிறுத்துகிறேன்னா எங்கே நிறுத்தினாலும் அது அடங்காது. அப்படியெல்லாம் அடக்கி பார்த்தவங்கலாம் கடைசியில் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக போயிட்டாங்க. 10ஓட 11 கலந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் சொன்னவங்கெல்லாம் இங்கே தான் இருக்குது மனசு, இங்கே தான் இருக்குது அப்படியெல்லாம் சொன்னவங்கெல்லாம் 10ஓட 11 ஆகிட்டாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் தான் தெளிவாக சொல்கிறாரு, இல்லைப்பா
உயிரினுடைய வெளிப்பாடு தான், உயிர் ஒளியினுடைய வெளி ஒளி தான் மனம். இந்த மனத்தை கொண்டு போய் உயிர் ஒளியுடைய சேர்த்தினா அது அங்கேருந்து வந்தது அங்கே போய் அடங்கும். அதெல்லாம் அதோட சேரு. என்னவும் அறியீர், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கல. எத்துணை கொள்கின்றீர் பித்து உலகீரே. அப்போ எதை நம்ம செஞ்சுங்கிறோம், எதை செய்யணும் அப்படின்றத ஒரு வரியில் நம்ம செய்ய என்ன இப்போ நடக்கிறோமோ அதை சொல்லிட்டாரு. அடுத்த வரியில் நம்ம என்ன சன்மார்க்கிகள் செய்யணுன்றதையும் சொல்லிட்டார். சன்மார்க்கிகள் அவர் சொல்கிறது உலகீர் உலகீர். ஆனால் இதெல்லாம் யாருக்குன்னா உலகுக்கு மக்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் சன்மார்க்கத்தில் வர்றவனுக்கு தான் கொஞ்சமாவது தெரியுது. அதுவும் இது 6ஆம் திருமுறை. 6ஆம் திருமுறை என்ன சொல்லிட்டார் அவர்? சுத்த சன்மார்க்க சாதகர்களுக்கு மட்டுமே. யார் பயிற்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்ட்டார் அவர். யார் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள்? சட்டத்திட்டம் வகுக்கிறார் அவர். சமய மதங்களை பற்றற கைவிட்டவர்களும், கொலை புலை தவிர்த்தவர்களும், காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்ற அசுத்த எண்ணங்கள் ஏற்படும் போது ஞான அறிவினால் தடுத்து கொள்வர்களுமே சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாரு. நம்ம ரூலையும் தெரில, ரெகுலேஷனும் தெரில. என்னவோ ஒன்று ஆடிங்கிறோம் ஆட்டம், என்னவோ ஒன்று பாடிங்கிறோம் பாட்டம். ஆனால் நம்மளாம் என்ன பேர் வச்சோம்? நான் வள்ளலார் பக்தர், நான் வள்ளலார் சன்மார்க்கின்றோம். ஐயா, சன்மார்க்கி உண்மையாக சன்மார்க்க வார்த்தை முயற்சி பண்ணுங்க. அதை தான் இதில் சொல்கிறார். உலகவர்க்கு உய்வகை கூறல். நீங்கள் கடத்தன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அதை தான் இந்த பாட்டில் சொல்கிறார். இந்த 10 பாட்டில் திருப்பி அதை தான் சொல்கிறாரு. நான் திருப்பி அதை தான் சொல்ல வேண்டி இருக்குது. அதனால தான் இது கடைசியில் என்ன சொல்கிறார்? இத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. என்னப்பா வாழ்க்கை வாழ்ந்துங்கிற நீ, இதெல்லாம் தவிர்த்துட்டு இதெல்லாம் செய்ப்பா. எதெல்லாம் தவிர்க்கணும், எதெல்லாம் செய்யணும், நம்ம என்னென்ன செஞ்சுங்கிறோம், என்னென்ன செய்யலை, அதை தான் லிஸ்ட்டு போட்டு காமிச்சிட்டார். இந்த 8 வரி பாட்டில் 2, 4, 6, 8 வரி பாட்டில் 4 வரி பாட்டு என்ன செஞ்சுங்கிறோம், 4 வரி பாட்டு என்ன செய்யணும். இதுதான் இதனுடைய விளக்கம். அடுத்த பாடல் இதை விட சிறப்பான பாடல்கள் அடுத்தது பார்ப்போம். ஐயா, அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஐயா, இந்த பாட்டில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு உண்மையிலே எங்களுக்கு தெரியாதுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஏன்னா இதில் அவ்வளோ சூட்சமாக அதில் வச்சுருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னபோது தான் தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா, அந்த கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதி அப்படின்றதுக்கு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாம் பார்க்கணும், அந்த கருத்தனை நாம் பார்க்கணும். அது எங்களுக்கு உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னு ஐயா சொல்கிறத தெளிவாக சொன்னீங்க. ஏன்னா எந்த ஒரு விளைவு வேணும்னாலும் அந்த விளைவுக்குரிய செயலை செய்யணும். கண்டிப்பாக செயல் செய்யாத விளைவு வராது அப்படின்றத தான் ஐயா குறிப்பிட்டு சொன்னார். இந்த கருதீர்ன்றதுக்கு பட்டினத்தார் ஒரு பாடல் சொல்கிறாரு. அது வந்து நாம் வந்து என்னென்ன தவறுகள்லாம் பண்ணுறோம், பிழைகள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு அந்த பட்டினத்தார் பாடல் சன்னிதானத்திலே அது எழுதியிருக்கோம். கல்லா பிழையும். ஏன்னா இந்த மாதிரி 6ஆம் திருமுறை பாடலை படித்து அர்த்தத்தை புரிஞ்சிக்கல, அதுதான் கல்லா பிழைன்னு சொல்கிறாருன்னு இப்போ எனக்கு உணர்றாங்க. கல்லா பிழையும் கருதா பிழையும். ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு கருதாது செய்யணும், அதுவும் செய்யறதில்ல. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உள்ளுருகி நில்லாப்பிழையும். அதான் வள்ளலார் சொல்றாரு. அந்த கசிந்து உள்ளுருகி நில்லாப்பிழை தான் கண்ணோடு கருத்தோட கருத்தனை கருதுனா கசிந்து உருகும். கசிந்து உள்ளுருகும், அதான் செயல்பாடு. ரைட். கசிந்து உள்ளுருகி நில்லாப்பிழையும். அதான் படிக்கிற மொழி, அதுக்கு செயல்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கல. வினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி இறைவா கட்சி ஏகமணியாடி காஞ்சிபுரத்தில் ஏகமணியார் தான் வேணும். என்ன ஒரு அழகா அவரும் பெரியவர் சொல்லியிருக்காரு பட்டினத்தாரு. போன வாரம் பட்டினத்தார் கோயில் இது கும்பாபிஷேகம் கோயில் புனரத்தனம் பண்ணி போன வாரம் நடந்தது கிரக. ஸோ அந்த பெரியவர்களாம் நம்முடைய தமிழ்நாட்டில் தோன்றிய ஞானிகள் அனைவருமே முத்தாய்ப்பா செய்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம பாட்டா படிச்சுங்கிறோம், அப்படியே படிச்சிட வேண்டியது. அவ்வளோதான். ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச அளவில் கொஞ்சம் அப்படியே நெக்கு உருக வேண்டியது, அவ்வளோதான். அவருக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது, அதை நினச்சின்னு கொஞ்சம் நேரம் கஷ்டப்படுவார். இதை படிக்க சொல்ல கண்ணில் தண்ணி வரும், அப்பா பரவாயில்லப்பா அப்படின்னுவார். ஆனால் என்ன அதாவது கசிந்து உருகி உள் உருகி கசிந்து உள் உருகணும். கசிந்து உள் உருகனா கண்ணில் தார தண்ணி வரணும். அதை தான் சொல்கிறார் அவர். அதை தான் இதில் கொடுப்பார் அடுத்த பாடல். இந்த மாதிரி இந்த பாட்டில் வந்து என்ன தெரியுமா, நிச்சயமாக இதில் வந்து நாம் பயிற்சி பண்ணணும். செயல்பாட்டு பெருமான் சொன்ன பயிற்சி பண்ணாமல் நாம் ஒரு அடி கூட வெளியில் போகல அப்படின்றது இந்த பாட்டில் இவ்வளோ அழகா. நாம் வந்து பைத்தியக்காரங்களாக இருக்கிறோம், என்னப்பா இப்படி கெட்டு போகிறீங்களே அப்படின்னு நம்ம பேரில் ஒரு இரக்கத்தோட, என்ன ஒரு உரிமையோட நீங்கள் இது மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களாப்பா. அவர் ஒரு சொல்கிற விதம் கூட, அதில் கூட எவ்வளோ ஒரு பணிவு, எவ்வளோ ஒரு தெளிவு, என்ன அழகா. அதாவது கடுந்தமிழும் இல்லை, அது
எளிய தமிழ், பாலிஷா பித்துலக இறைவர் அற்புதமாக சொல்லியிருக்காரு. நல்லா புரிய வச்சிங்க. நுட்பமான அந்த சாட்டை அடி எவ்வளோ வழி எடுக்கும்னு நமக்கு தெரியும். நுட்பமாக போனால் வழி தெரியும். நம்ம நுட்பமாக பித்துலக அதுக்கு சொல்கிறார், நமக்கு இல்லை, நம்ம பெரிய அறிவாளி நினச்சிக்கிறோம். ஆனால் நம்மளை தான் சொல்கிறார் அவர். ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் தேடிட்டு இருக்காங்க ஐயா. ஐயா என்ன சொன்னாங்க, உண்மையாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய சன்மார்க்க அன்பர்கள்லாம் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த பாடல் இப்படி இதில் உள்ள இருக்குதுன்றதை உணர்ந்தாங்கன்னா டெஃபினட்டாக அப்படியே கப்பல் பிடிச்சிப்பாங்க. உணர்த்து தான் வள்ளல் பெருமான் அருட்ஜோதி தொலைக்காட்சி நிலையத்தை ஏற்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்கார். ஆமாம், ரொம்ப நன்றிங்க. அடுத்த பாடல் பாட்டு நம்பர் வந்து 5557. பாடல் சொன்னால் போதும், ஏன்னா அதெல்லாம் சொல்கிறேன். ஆறாமல் அவியாமல் முதல் வரி. ஆறாமல் அவியாமல் அடைந்த கோபத்தீர் அடர்வுற உலகிடை அஞ்சாது திரிவீர் மாறாமல் மனம் சென்ற வழி சென்று திகைப்பீர் வழிதுறை காண்கிறீர் பழிபடும் படிக்கே இல்லைம்மா நாராத மலர் போலும் நாராத மலர் போலும் வாழ்கின்றேன் மூப்பு நரை திரை மரணத்துக்கு என் செய்யக்கடவீர் ஏறாமல் வீணிலே இறங்குகின்றீரே எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. இதில் இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து டெவலப் பண்ணுறாரு அவர். ஆறாமல் அவியாமல் அடைந்த கோபத்தீர் அடர்வுற உலகிடை அஞ்சாது திரிவீர். மனிதனுக்கு ரொம்ப சீக்கிரமாக வர்ற குணம் என்னான்னு கேட்டிங்கன்னா கோபம். ஆறாமல் அவியாமல் கொஞ்சம் கூட தனியிறதே கிடையாது. அந்த கோபம் தான் முன்னே நிற்கும். அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன், ஆனால் முன்கோபிவா, நல்ல மனுஷனா ஆனால் முன்கோபிவா, என்ன பிரயோஜனம்? ஆனால் அந்த கோபம் என்பது நீங்கள் யாரிடத்தில் கோபம் செலுத்துகிறீர்களோ அதை விட கோபப்படுவர்களுக்கு நஷ்டம் அதிகம். இதுதான் முதல்ல. அதில் தான் வள்ளுவர் சொல்கிறாரு, இணரறி தோய்வண்ண இன்னாசையினும் புணரின் வெகுளாமை நன்று. வெகுளாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சு எரிகின்ற கொல்லியை கொண்டு வந்து உடம்பு மேலே வச்சா கூட முடிஞ்சால் கொஞ்சம் கோவப்படாமல் இருப்பா. முடியாதுன்னு அவருக்கும் தெரியுது. யாரால் முடியும்னா சன்மார்க்கிகளால் தான் முடியும். அதுக்கு தான் சன்மார்க்கிகளுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறாரு அவர். என்ன ஆறாமல் அவியாமல் அடைந்த கோபத்தீர். எப்போ பாரு கோபத்திலே இருக்கிறையாப்பா. என்னென்னா இது நடக்கலை அது நடக்கலை அது அன்பாக சொல்லி இப்போ எவ்வளோ வேலை வேணாலும் வாங்கலாம். ஆனால் கோபமாக சொல்லி ஒரு வேலையும் வாங்க முடியாது. ஆனால் இந்த டெக்னாலஜி தெரியுது கிடையாது. அதிகம் அந்த ஆணவம் முன்னே நிற்குது கோபத்துக்கு. நான் என்கிற ஆணவத்தினால தான் கோபம் வருது. அந்த நான் என்கிற ஆணவம் போயிடுச்சுன்னா கோபமே வராது. அதனால தான் வள்ளலார் சொல்கிறார், தன்னை வெளிக்காட்டாதிருத்தல், தன்னை மதியாதிருத்தல். அந்த நாணம் போட்டு அழின்றார் அவர். அந்த நான் என்பது தான் ஆணவத்தினுடைய ஆன்மாவினுடைய மூலமலம். நான் எனது அகப்பற்று புறப்பற்று. இந்த நான் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை மதியாதிருத்தல். உனக்கே நீ மதிப்பு கொடுக்காத. நீ பெரிய ஆள் எல்லாம் தெரியும்னு நினச்சிக்காத. நீ ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. வள்ளல் பெருமானுடைய அருள் முன்னே நிற்கிறதுனால தான் ஒன்றுன்னு போடுறாரு. 10 உனக்கு நம்பரு, ஆனால் நீ ஜீரோ அப்படின்ற உணர்வோடு தான் சன்மார்க்கிகள் இருக்கணும். அடக்கமாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். சொல்லார், பெற்ற தாயைப்போல் உரைப்பர் சன்மார்க்கிகள் அப்படின்வார். அப்போ ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு அந்த கோபம் வந்து நம்மளை கெடுத்துரும். அப்படி இருக்காதீங்க, அப்படி இருக்கிறீங்க நீங்கள். அடர்ந்த உலகிடை அஞ்சாது திரிவீர். அடர்ந்த உலகு என்ன, இந்த உலகத்தில் எங்கே திரும்பினாலும் மக்கள் இனம்தான் எல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோபத்தை தான் வச்சுன்னு இருக்கிறீங்க. மாறாமல் மனம் சென்ற வழி சென்று திகைப்பீர். மனம் போன போக்கெல்லாம் போகிறது. அந்த மனம் என்பது என்ன, அது எங்கேருந்து வருது, அந்த மனம் செயல்படுறதுக்கு எது காரணம், அந்த மனத்துக்கு மேலே என்ன இருக்குது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4 இருக்குது. அந்த காரணம் இதை தான் சாகா கல்வின்னு சொல்லிட்டு கரணம் ஒழுக்கணுன்னு ஒரு வள்ளலார். முதல் மனம்ன்றால் என்ன, அதனால் புத்தின்னா என்ன, அதுக்கப்புறம் சித்தம்னா என்ன, அதுக்கப்புறம் அகங்காரம்னா என்ன. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த 4 சேர்ந்து செயல்பட சொல்ல தான் அதுக்கு பேர் மனன்னு பேர். ஆனால் இது 4ம் தனித்தனியாக செயல்படுதுன்னா மொத்தம் ஒன்று மேலே ஒன்று கையை போட்டு தோல் மேலே கை போட்டுன்னு செயல்படுது. ஆனால் நமக்கு புரியறதுக்காக பெரியவங்க வந்து 4ஆக பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. மனம் என்றால் என்ன, எண்ணங்களுடைய தொகுப்பு, பண்டில் ஆஃப் தாட்ஸ். அதுக்காக புத்தின்னா என்ன,
அப்போ இந்த பண்டில் ஆஃப் தாட்ஸ்லேருந்து 4 எண்ணம் வந்ததுன்னா எதை ஒன்று எடுத்து நம்ம செயல்படலான்னு புத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுது. அதுக்கப்புறம் சித்தம் என்றால் அறிவு. அப்போ அந்த அறிவு என்ன கேட்குதுன்னா, இதனால் உனக்கு என்ன லாபம்? இப்போ இன்றைக்கி 10 மணிக்கு இங்கே அண்ணாலயம் வரணும், இதை போனோன்னா இதுக்கு முன்னாடி 4 வேலை வந்துடுச்சு. கல்யாண வேலை ஒன்று வந்துடுச்சு, ஊர்லேருந்து எங்கள் பொண்ணு வந்துடுச்சு, எங்கள் மாப்பிள்ளை வந்துட்டார், எல்லா வேலையும் வந்துடுச்சு. ஆனாலும் நான் என்ன நினச்சேன், ஏற்கனவே ப்ரோக்ராம் செட் பண்ணியாச்சு. புத்தி சித்தம் என்ன சொல்லுது, அறிவு என்ன சொல்லுது, ஐயாவுடைய பணி தான் முக்கிய பணி, மிச்ச பணியெல்லாம் அடுத்த பணி. இது ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயா புக் பண்ணியாச்சு. அதனால் யார் நடுவில் எந்த வேலை வந்தாலும் அதை தூக்கி தூரவை சித்தம் அறிவு சொல்லுது அப்படி. அதுக்கப்புறம் நான் போய் இதை செய்யணும். அந்த நான் முன்னே நிற்குது. அது நிற்கலைன்னா உங்களால் செயல்பட முடியாது. அதனால் அது சொல்லுது. அந்த நான் வந்து பெரிய கேபிட்டல் லெட்டர் ஐயா இருக்கக்கூடாது, புள்ளி வச்சு ஐயா இருக்கணும். அந்த புள்ளி வச்சு ஐ இங்கிலீஷில் போடுவாங்க பாருங்கள், பெருசாக போடுவாங்க, அப்படியே தலையை தூக்கி நிற்கும். அந்த ஐ இருக்கக்கூடாது. புள்ளியில் அந்த கீழே அந்த ஐ ஒடுங்கிடணும். அதுதான் வந்து நம்முடைய உணர்வுகள் அந்த புள்ளியில் ஒடுங்குச்சுன்னா இந்த ஆணவம் மேலே தன்னடக்கமாக இருக்கும். வள்ளலார் பாருங்கள், கடைசி வரைக்கும் எவ்வளோ அடக்கமாக இருந்தார் பாருங்கள். கையுற வீசி நடப்பதே நானி கைகளை கட்டியே நடந்தேன். அப்போ என்ன அடக்கம்? மெய்யுற காட்டி வெறுவி வெண்துகிலால் ஐயோகோ மெய்யலாம் வெளியில் நான் காட்டாத போர்த்தி இருந்தேன். ஆனால் இன்றைக்கி போய் பாருங்கள், ஒரு மடாதிபதியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் யாரையும் குறை சொல்லலை. ஒரு மடாதிபதி வராருன்னா நான் கோயிலிருந்து பார்க்குறேன், காஞ்சிபுரத்தில் கோயிலில் மடாதிபதி வராருன்னா வந்து பார்ப்போம் நாங்கள் எப்படி வராரு என்னான்னு சொல்லிட்டு. கூட பரிவாரங்கள் என்ன, அவருடைய அந்த அந்த செம்மண் துணின்னா அதுக்கு அந்த மாலைகள் எல்லாம் தங்கத்தில் தான், ருத்ராட்ச மாலைகள். அதுக்கப்புறம் தலை மாலை என்ன, அவருடைய கிரீடம் என்ன அமக்கலாம். இதெல்லாம் கடவுள் வழிபாடா? இதெல்லாம் சிந்தனை பண்ணணும். சன்மார்க்கத்தில் இதெல்லாம் கிடையாது, எளிமை தான். அதை தான் சொல்கிறார் அவர், மனம் போன வழி சென்று திகைப்பீர். அப்போது மனம் என்பது என்ன, அது எப்படி செயல்படுது, அதில் சித்தம் என்பது என்ன, அகங்காரம் என்பது என்ன, இந்த மனம் எதிலிருந்து வந்தது, இந்த மனத்துக்கு அதிகாரி யார்? எல்லாம் மனசாட்சின்றாங்க. மனசாட்சின்னா என்னங்க? மனத்துக்கு சாட்சி ஒன்று இருக்குதான், அது எது? மனசாட்சி. பாருங்கள், ஒன்று சொல்லணும்னு சொன்னால் மனத்தை வச்சு மனசாட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனசாட்சின்றது என்ன? மனசாட்சி என்பது ஆன்மா. அதனால தான் வள்ளலார் மனசாட்சின்ற வார்த்தை அருட்பால் எங்கேயுமே பயன்படுத்தலை. ஆனால் நம்ம புரியறதுக்காக சொல்கிறோம். மக்களுக்கு மனசாட்சின்னு சொன்னால் புரியும். மனசாட்சி இருந்தால் உண்மையாக சொல்லிட்டா நீ அப்படின்றோம். என்னத்துக்கு? அப்போது உண்மையை சொல்லுவான்னு சொன்னான். ஆனால் மனசாட்சி என்பது ஆன்மா. இந்த ஆன்மா சொல்கிறார் அவர், அந்த ஆன்மா சொல்கிற அறிவு வழியில் நீங்கள் போகல, அறிவு சொல்கிறத எடுத்துக்க மாட்டேன்றீங்க. ஆனால் மனம் போன போக்கெல்லாம் போகிறீங்க. எப்படி போகிறீங்க? மனம் போன வழி சென்று திகைப்பீர். ஐயோ இப்படி செஞ்சிட்டுமே, இப்படி செஞ்சுருக்கலாமே. அப்புறம் தான் யோசனை பண்ணுறோம். கெட்ட பின்பு ஞானி. தப்பு செஞ்சிட்ட பிறகு ஐயோ இப்படி செஞ்சிடக்கூடாது, ஏன் அதை முன்னாடியே திருத்திக்கூடாது? அதில் தான் அவர் சொல்கிறாரு, ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி அறிவினால சிந்தின்றார். உன்னுடைய அறிவை பயன்படுத்து. நீ தான் அறிவுன்றது என்னன்னு தெரிஞ்சிக்கலையே, அறிவு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கல, அது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கல, அதனுடைய செயல்பாடு என்னான்னு தெரிஞ்சிக்கல. அதில் மனம்தான் அறிவுன்னு நினச்சிக்கிறோம். அப்போ மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், அவை பிராட்டி சொல்லிட்டாங்க. மாற்றாரை இது வந்து நம்ப வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி தான் போய்ங்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? வழித்துறை காண்கிறீர். வழித்துறை, இந்த மனம் அதன்படி செல்லாமல் தடுப்பதற்குரிய வழி ஒன்று இருக்குது. துறை என்றால் இடம். அதை எடுத்து போய் இந்த இடத்துல நிறுத்துறது ஒரு இடம் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சிக்கல, அதை நீங்கள் பார்க்கல. பழிபடும்படிக்கே நாராத மலர் போலும் வாழ்கின்றது. பழி உண்டாக்கி கொள்கிற வாழ்க்கையோடு நாராத மலர், காகிதப்பூ மணக்குமா? அழகாக இருக்கும் பூ, நீல நிறத்தில் இருக்கும், சிவப்பு நிறத்தில், ரோஸ் கலரில் இருக்கும், அழகாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் கலரு. ஆனால் கூடத்தில் வச்சுக்க முடியுமா? பெண்கள் அணிஞ்சு கொள்வார்களா தலையில்? கிடையாது. கோயிலுக்கு எத்தனை மாலையாக சாத்த முடியுமா? ஏன்னா மனம் கிடையாது அதில். காகிதப்பூ மணக்காது, அதுக்கு காகிதப்பூனே பேர் அது. ஆனால் இப்போ ஆர்டிஃபிஷியலாக வந்துடுச்சு, ரோஜா பூ எல்லா பூவும் வந்துடுச்சு ஆர்டிஃபிஷியலாக. ஆனால் உண்மையான மலரோட ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. எல்லாம் அதுதான் இப்போ சாமிக்கு மாலையாக போடுறாங்க. வீட்டில் போட்டுங்கிற மாலை பூரா அந்த காகிதப்பூ தான். ஏன்னா உண்மையான பூ கட்டி போகிறது இவங்களுக்கு தெரியல, இப்போ நேரம் இல்லை, அதனால் அந்த காகிதப்பூ போட்டுடுறாங்க. ஆனால் என்னைக்கு பார்த்தா அப்போ தான் போட்ட மாதிரி இருக்குது. அதுதான் சொல்கிறார் அவர், நாராத மலர் போலும் வாழ்கின்றீர். அப்படி வாழ்க்கை மனமுடையதாக இருக்கணும். ஆனால் அந்த மனம் இல்லாத காகிதப்பூ மாதிரி நீங்கள் வாழ்ந்துங்கிறீங்க. சொல்லிவிட்டு மூப்பு நரைத்திரை மரணத்துக்கு என் செய்ய கடவீர். நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு, இதுதான் ஆர்டர். முதல்ல நரை வரும், அதுக்கு அடுத்தது 45-50 வயசுக்கு மேலே பிணிகளெல்லாம் லைன் கட்டி நிற்கும். நான் முன்ன போட்டோமா, நீ முன்ன போட்டோமான்னு. இது அருணகிரியார் சொல்கிறார் அவருடைய பாட்டில். இது மாதிரி வயசுக்கு மேலே போச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எல்லா நோய்களும் வந்து வரிஞ்செல்லாம் நான் போகிறா நீ போகிறதான்னு இப்போ உறுதிமொழி கேட்குமா ஒரு நோய்கிட்ட. அப்படி நரை, திரை, பிணி, அதுக்கப்புறம் மூப்பு, தளர்ச்சி.
முடியலப்பா, உடம்புல சத்து இல்லைப்பா. என்ன அர்த்தம்? தளர்ச்சி வந்துடுச்சு. அப்போ கருவி கரணங்கள்லாம் தளர்ந்து போகுது, மெய்வாய் கண்மூக்கு தளர்ந்து போகுது, காது கேட்க மாட்டேது, கண் பஞ்சு அடிச்சு போச்சு, வாய் வந்து சுவை தெரியல, மூக்கு வந்து சுவாசம் இழுக்கிறது போகிறது தெரியல, இப்படி இருக்குது. அப்படி மூப்பு நரை திரை மரணத்துக்கு கடைசியில் என்ன? மரணம். நரை திரை பிணி மூப்பு சாக்காடு. இந்த சாக்காடு என்கிற மரணத்துக்கு என் செய்ய கடவீர்? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? தினங்க எங்கே பார்த்தாலும் கண்ணீர் அஞ்சலி. முன்னெல்லாம் தெரியாது. இப்போ நேற்று ஒன்றும் இல்லை, மத்தியானம் எங்கள் பேரன் ஊர்லேருந்து வந்துட்டான், எனக்கு பொட்டலம் வாங்கணும்னா சரின்னு கடைக்கு போகிறேன். நான் 3 போஸ்டர் இருக்குது கண்ணீர் அஞ்சலி. அதில் ஒருத்தர் பார்த்தா எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர். அவர் கங்கனா மண்டபத்தில் ஸ்வீட் கடை வச்சுங்கிறார். அவர் ஐயர் கடைனே பேர், அதுக்கு நாகராஜன் பேர். ஹெட்மாஸ்டராக இருந்தவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு கடையை பார்த்துட்டு இருந்தார். அவங்க அப்பா சொல்ல நல்லா தெரியும், எனக்கு பழக்கம். எங்கள் கடையில் தான் அவங்க தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க, எங்களுக்கு ரொம்ப பழக்கம். அவங்க பெரியவங்கெல்லாம் கூட பார்த்தா கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு அவர் படம் போட்டுருந்து. எனக்கு ஒன்றுமே புரியல. நல்லா இருந்தார், கல்லுமா நல்லா ஆஜானு பாகவான உருவம், நல்லா கட்டுமஸ்தான உடம்பு. ரிட்டையர் ஆன பிறகு நல்லா இருந்தார். அவர் கடையில் உட்காந்துருப்பார், பொட்டலம் கடையில். பார்த்துட்டு டக்குன்னு இறங்கி சைக்கிளை விட்டு எப்படி உத்து பார்த்தேன். நாகராஜன் ஆசிரியர், ஓய்வு, வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கு மரணம் அடைந்தார், இயற்கை எழுதினார், சாயந்தரம் இத்தனை மணிக்கு வந்து இடுகாட்டில் அடக்கம் செய்யப்படும்னு. பார்த்தீங்களா? வைரமுளை வெத்திரவரும் கணத்திடை வீழ கண்டும் வள்ளலார் சொல்கிறாரு. அப்போ எப்போ மரணம் யாருக்கு வரும்? யாரும் சொல்ல முடியாது. பிறப்பு எப்போ, இறப்பு எப்போ, யாரும் சொல்ல முடியாது. ஆனால் வள்ளலார் சொல்கிறாரு, இப்படி ஒரு மரணம்னு வரப்போதேப்பா, அதுக்கு நீ என்ன செய்ய போகிற? அதற்கு முன்னாடி தான் இதெல்லாம் உனக்கு அது வந்து முன்னாடி நோட்டீஸு. நரை திரை பிணி மூப்பு இதெல்லாம் எது கொடுக்குறாருன்னா, மரணம்னு ஒன்று வரப்போகுது, அதுக்கு இதெல்லாம் முன்னாடி நோட்டீஸு. நான் எந்த நோட்டீஸும் கட்டுப்பட மாட்டேன்னா கடைசியில் அரெஸ்ட் வாரண்ட்டு. அதுதான் மரணம். யமன் வந்து போட்டுருவான் பாசகர். அதான் சொல்கிறார். அதுக்கு என்ன நீ செய்ய போகிற? கேள்வி கேட்குறார் வள்ளலார். மரணத்துக்கு என் செய்ய கடவீர்? ஏறாமல் வீணில் இறங்குகின்றீரே. உங்களுடைய வாழ்க்கையை எதுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறார்? இந்த பிறவிலே நீங்கள் இறைவன் அருளை பெற்று நீங்கள் இறைவன் ஆகிறன்றதுக்காக தான் இந்த உடம்பில் இந்த ஆன்மா இறைவனால் இறைவன் கொடுத்த உடம்பு இது. இதில் வருவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வள்ளலார் மட்டும் தான் வருவிக்க விட்டுறாரா? நீங்களும் நானும் வருவிக்க வரலன்னா எல்லாரும் வருவிக்க விட்டவர்கள் தான். அவர் நிலையை பெற்றார், நம்ம பெறாமல் இருக்கிறோம். பிறந்து முயற்சி பண்ணிக்கிறோம், பெறாமல் இருக்கிறோம். அதெல்லாம் எல்லாரும் வருவிக்க விட்டவர்கள் தான். வள்ளலார் ஜீவகாரண ஒழுக்கத்தில் சொல்லிடுறாரு, பெருதற்கரிய உடம்பை பெற்றிருக்கிற ஜீவர்கள் எல்லாம் காலம் உள்ள போதே இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று பேரின்ப சித்திப்பாறு வாழ்வு என்கிற மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வதற்காகவே இந்த ஆன்மா இந்த உடம்பில் இறைவனர்களால் வருவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வருவிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதை உணர்ந்தார் வள்ளலார். வருவிக்கற்றேன், அருளை பெற்றேன்றார். நம்மளாம் நான் சொல்கிறேன், அவர் மட்டும்தான் வந்தார், நம்மலாம் வந்து இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, வள்ளலார் சொல்கிறாரு, என்னை போல் நீங்களும் பெறுகிறீர்கள், பெற்றீர்கள், பெறுவீர்கள்னு சத்தியம் பண்ணி சொல்கிறார். இவ்வளோ சொன்ன பிறகு கூட அது அவருக்கு மட்டும்தான், நமக்கு கிடையாதுன்னா நம்முடைய அறிவீனம், அறிவு வேலை செய்யலைன்னு அர்த்தம். அதான் சொல்கிறார் அவர், ஏறாமல் வீணிலே இழங்குகின்றீரே. நீங்கள் மேலே 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 போகணுன்னு பார்த்தா உயிர் அனுபவம், சிவ அனுபவம், பேரின்ப அனுபவம், இப்படி அனுபவங்கள் மேலே மேலே போனோம். ஆனால் நீ இந்த உலக வாழ்க்கைங்கிற சிற்றின்பத்திலேயே கழிச்சு கிடக்கிறியாப்பா. அந்த சிற்றின்பத்தில் போய் கடைசியில் மரணம் அடைஞ்சிடுறியாப்பா. கொஞ்சம் கூட உஷார் இல்லையாப்பா. எத்துணை கொள்கின்றீர் பெத்துலகிறே. எது துணைன்னு நினச்சிங்கிற? பொருள் கூட வரப்போதா, இல்லை 4 வீடு கூட வரப்போதா, மாதம் 40,000 ரூபாய் பென்ஷன் வருது அது கூட வரப்போதா, இல்லை பொண்ணு வரப்போதா, புள்ள வரப்போதா, பேரன் வரப்போறானா, பேத்தி வரப்போறானா, இல்லை நீ கும்பிட்டுங்கிறிய பொய்க்கடவுள்கள் அதெல்லாம் கூட வரப்போதா? எதுவுமே வராதுப்பா. எது துணைன்னு நீங்கள் நினச்சிங்கிறீங்க? இதெல்லாம் துணை வருமா உங்களுக்கு? வரவே வராது. அதை தான் சொல்கிறார், எது துணை என்று கொள்கின்றீர். என்ன தைரியத்தில் நீ வாழ்க்கை வாழ்ந்துங்கிற? பித்துலகீரே, பைத்தியகார மக்களே, பைத்தியகார உலகத்தில் இருக்கிற பைத்தியக்காரர்களே, கொஞ்சம் தெளிவடையுங்கள், கொஞ்சம் மனசை திருத்துங்க, கொஞ்சம் கடவுள் வழிக்கு வாங்க, சன்மார்க்கத்துக்கு வாங்க, சன்மார்க்க சங்கத்துக்கு வாங்க, இந்த செயலெல்லாம் நீங்கள் செய்யுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து தவிருங்க. இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழ வேண்டும். இது தவறு, இது சரி, இது பாவம், இது புண்ணியம், அதை கூட தெரியலையே நம்ம ஆளுக்கு. பாவமாக அது புண்ணியமாக அது எல்லாம் ஒன்று தான்யா, போயா எல்லாம் ஒரே கடவுள் தான்யா, எந்த கடவுளை கும்பிட்டா தப்புன்னா இருக்குது அப்படின்னா அப்போ என்ன அறிவு உனக்கு வேலை செஞ்சது? அதை தானே வள்ளலார் விளக்குறாரு. எது துணை கொள்கிறீர், எது துணைன்னு வரும்னு நினைக்கிறேன். நீ வணங்கின கடவுள் கூட வரப்போறான்னு நினைக்கிறியா? ஒன்றும் வராதுப்பா. அப்படியெல்லாம் வணங்க வந்திருந்த மாதிரி இருந்தால் என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கணுமே, வரலையே. அதெல்லாம் கிடையாது. உற்ற துணை உகுந்தருணும் உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே தெளிவாக வள்ளலார் ரெக்கார்ட் பண்ணிட்டார். உகுந்தருணம், உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே. அப்போ ஒரே துணை தான் உனக்கு. எது? உன்னிடத்தில் இருக்கிற இறைவன் தான் துணை. நீ அவனை நம்ப மாட்டேன்ற, இதெல்லாம் நம்புற.
புறத்தில் இருக்கிற எல்லா உறவையும் நம்புகிற, சொத்து சுதந்திரத்தை நம்புகிற, நண்பர்களை நம்புகிற. ஆனால் கடைசியில் எல்லாம் கைவிட்ட பிறகு கையை இப்படி தூக்குற. திரௌபதிக்கு அடியில் கடைசியில் இந்த இப்படி பிடிச்சிருந்தா கட்டியமாக அந்த முடி போட்டு கட்டுவாங்க, பாவடை கட்டி அதுக்கு மேலே முந்தானியை சொருவி முடி போட்டு கட்டுவாங்க. அந்த முடியை கட்டியாக பிடிச்சிருந்தா இழுக்க 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 வந்துன்னே இருக்குது. கையும் சோர்ந்து போச்சு, இனிமேல் பிடி தளர்ந்துடும் போலகுது. 2 கையும் அப்படி தூக்கினா பார். அதே மாதிரி நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகின்ற வழியிலே சென்றால் நாம் உற்ற துணையாக இறைவன் நம்மோடு வருவான். அப்படி வள்ளலாருக்கு வந்ததுனால தான் அவர் சொல்கிறாரு, நான் பார்த்தேன்ப்பா கடவுளை, ஊழிருக்கும் குடிசையிலும் ஓந்து நுழைந்தானே என்றார். அவர் இருந்தது குடிசை, தென்னங்க ஓலை வைந்த குடிசை. இந்த உடம்பு ஒரு பொத்தல் குடிசை, 9 பொத்தலுக்கு இது இந்த உடம்புல. வள்ளலார் சொல்கிறார், வந்தெனது நீ ரொம்ப சந்தோஷமாக வந்து என் உடம்புல பொந்துக்கினியப்பா. எவ்வளோ அருமையாக சொல்ல பாருங்க. இது பொத்தல் குடிசை, நான் இருந்த இடமும் குடிசை, இந்த ஆன்மா வகை குடிசை, அதுலேயும் ஆணவன்ற ஒரு பொத்தல் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சீர்திருத்தம் பண்ண பிறகு ரொம்ப சந்தோஷமாக வந்து உள்ளே உட்காந்துங்கிறேப்பா. அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி, 1000 கோடி அணிவிளக்கேற்றுருக்க. எப்படி சொல்கிறார் பாருங்கள் அந்த அனுபவத்தை. அப்போ இறைவன் இந்த உடல் ஆலயத்தில் இருக்கிறார், அவர் எங்கேயோ இல்லை. அவரை நாம் அடைய வேண்டுமானால் வாழ்க்கையை முறை தெரிந்து வாழ வேண்டும். எதுக்கு என்ன செய்கிறோம், இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு அதை தான் சொல்கிறார் அவர். கோபத்தை அடையாதீங்க, சாந்தமாக இருக்க பழகுங்க, மனம் போன போக்கில் போகாதீங்க, மனத்தை வசப்படுத்துங்க, அறிவு செய்யுங்க. தான் வள்ளலார் சொல்லுவார். இந்த மனம் என்ன சொல்லுதான், திருவொற்றியூருக்கு வரார் அவர் கோயிலுக்கு, நந்தி ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு. ஏன்னா குருநாதர் அங்கே தான் இருக்கிறாரு, அருட்பெருஞ்சோதி அனுபவம்லாம் அங்கே கிடைக்குது. அப்போ மனம் சொல்லுதான், கொஞ்சம் இப்படி திரும்ப அப்படியே வந்துனுக்கிறல்ல, இப்படியே இந்த கடற்கரை பக்கம் போ. இந்த கடற்கரை பக்கம் போனால் எதுக்குப்பா போக சொல்கிறேன்னு கேட்குறாரு. அறிவு கேட்குது. அப்போ மனம் சொல்லுது, அந்த கடல் அழகை பார்த்தியா, அங்கே இருக்கிற மக்கள் கூட்டத்தை பார்த்தியா, அந்த கூட்டத்தில் இருக்கிற அழகு பார்த்தியா, ஆண் பெண் குழந்தைகள் இவங்கெல்லாம் எப்படி இப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு வராங்க, இறைவன் படைத்த அந்த உடல் ஆலயங்கள்லாம் எவ்வளோ அழகாக வராங்க, எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிறாங்க, இளமையான பெண்கள்லாம் அங்கே வருவாங்களே, அவங்களெல்லாம் பார்த்தியா, இதெல்லாம் போனால் சந்தோஷப்படலாமே, மணி போகிறதே தெரியாதா, இதெல்லாம் விட்டுட்டு என்னை எங்கே கூப்பிட்றேனே, திருவொற்றியூர் கோயிலுக்கு வான்னு கூப்பிட்ற, நந்தி ஆசிரமம் போகலாம் பயிற்சி பண்ணலான்னு கூப்பிட்ற, பட்டினத்தார் சமாதிக்கு போகலான்னு கூப்பிட்ற, இது நியாயமே இல்லையாப்பா அப்படின்னு மனசு கெஞ்சுது. அப்போ இவர் சொல்கிறாரு, ரைட், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அங்கெல்லாம் எல்லாம் இருக்குது தான், எல்லா சந்தோஷமும் இருக்குது தான். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ என் கூட வா, நந்தி ஆசிரமத்துக்கு போவோம், 1 மணி நேரம் தியானம் ஒளிநெறி பயிற்சி பண்ணுவோம், திருவொற்றியூர் தியாகராஜ பெருமான கோயில் போகலாம், அங்கே ஒரு 1 மணி நேரம் மண்டபத்தில் உட்காந்து தியான பயிற்சி பண்ணலாம், அதுக்கப்புறம் பட்டினத்தார் சமாதி போகலாம், அங்கே 1 மணி நேரம் தியான பயிற்சி பண்ணலாம், நீ இன்றைக்கி மட்டும் என் பேச்சை கேளு, நாளைக்கு உன் வழிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அதை பக்குவப்படுத்தி இட்டு போயிட்டு மறுநாள் கேட்குறாரு, நேற்று போய் 1 மணி நேரம் தியானத்தில் இருந்திய, 3 இடத்துல 3 மணி நேரம் இருந்திய, எப்படி சுகம் இருந்தது, இந்த இப்போ பார்க்குற சுகத்தை விட இந்த சுகம் எவ்வளோ அனுபவம்ன்றாரு. அப்போ மனசு சொல்லுது, அந்த அனுபவத்தோட இதுதான் சிறந்தது, இனிமேல் நான் உனக்கு சரண்டர் ஆயிடுறேன், நீ சொல்கிற வழியே கேட்குறேன்னு மறுநாள்லேருந்து தினம் நந்தி ஆசிரமம், திருவொற்றியூர், பட்டினத்தார் சமாதி, இந்த 3 இடம் தான் வள்ளலார். அப்புறம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு கந்தக்கோட்டத்துக்கெல்லாம் போனதாவே வரலாறு இல்லை. ஆனால் நம்ம அன்பர்கள்லாம் சொல்கிறாங்க, கந்தக்கோட்டத்துக்கு போய் தான் அந்த பாட்டெல்லாம் பாடினாருலாம் படத்தில் காமிச்சு புறம்பான செய்திகள் ஆகுது. அன்பர் கேட்டார், எழுதி கொடுத்தாருங்க அவர். கந்தக்கோட்டத்துக்கு தினம் போகிற அன்பர் வந்து, ஐயா எங்கள் முருகனை பற்றி பாட்டு பாடுங்கன்னாரு. அதில் சன்மார்க்க உண்மையை பொதிச்சு பாட்டார். ஆனால் நம்பால் என்ன சொல்லிட்டான், தினம் வல்லா போய் முருகர் கிட்ட நின்று கந்தக்கோட்டத்தில் பாடுவார் இந்த பாட்டெல்லான்ட்டான். என்ன முன்னுக்கு பின் முரண்பாடான செய்திகள். அவர் தான் சொல்கிறார், எனக்கு 10-12 வயசுலேயே திருமூலர் நந்தி ஆசிரமத்திலே கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி என்ற உண்மை எனக்கு விளக்கப்பட்டதுன்றார் பேருபதேசத்தில், ஞான விண்ணப்பத்தில் சொல்கிறார். 51 வயசில் அவர் வந்து ஞானதேகம் பெறாரு. அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி மொத்தம் வெளிப்படையாக சொல்கிறார் அவர், எனக்கு 12-13 வயசுலேயே 15 வயசுலேயே எனக்கு வந்து கடவுள் ஒருத்தர் தான், அவர் அருட்பெருஞ்சோதி தான், அவர் உள்ளே இருக்கிறார்ன்றதை என்ன நான் உணர்ந்தேன், எனக்கு அந்த விளக்கங்கள்லாம் ஒளிநெறி பயிற்சியில் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் எப்படி கந்தக்கோட்டத்தில் முருகன்கிட்ட இதை பாடுவார், அன்பர் வேண்டுதலின் பேரில் தான் பாடினது அது. ஆனால் நம்ம சினிமாவில் என்ன காமிக்கிறோம், வள்ளலார் போய் அங்கே பாடின மாதிரி காமிக்கிறோம், பார்க்குற மக்கள் பூரா அதான் நினைக்கிறாங்க. அதால் உண்மைக்கு மாறான செய்திகள் வெளியில் இருக்குது. தயவு செய்து சன்மார்க்க அன்பர்களும் இந்த தொலைக்காட்சி நேயர்களும் புரிஞ்சுக்கோங்க. உண்மையாக அருட்பாலை எங்கேயுமே நான் கந்தக்கோட்டத்துக்கு போய் பாடணுன்ற வரலாறே கிடையாது. 1000 பாட்டு திருத்தணி பற்றி பாடுறாரு, ஆனால் திருத்தணிக்கு வள்ளலார் போல. அவரே சொல்கிறார், தணிகை மலையை சாரேனோ சாமி அழகை பாரேனோ, அவரே பாட்டில் போடுவார். பார்த்தேன்னு சொல்ல, அவர் பார்க்க போகிறேன்னு சொல்கிறார். அப்போ அவர் பார்த்தாருன்றதுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறீங்க, எல்லாம் கட்டுக்கதை, எல்லாம் புராண இதிகாசங்களில் சுருட்டி விட்டான் பாருங்கள் ரீலு, அதே கதை தான் வள்ளலார்லேயும். அதில் நம்ம அருட்பாவை படிங்க,
நான் சொல்கிறது கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து அருட்பா 1:4 வாட்டி படிங்க. உண்மை உங்களுக்கு இறைவன் விளக்குவார். நான் அது மாட்டி 10 வாட்டி படித்த பிறகு தான் இந்த உண்மையை சொல்கிறேன். இல்லைனா எனக்கு யார் பேர்லேயும் கோபம் கிடையாது, யார் பேரும் எங்கள் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. உண்மையாக இந்த மக்களுக்கு செல்லணும், அதுக்காக தான் இந்த தொலைக்காட்சி நிலையம் செயல்படுதுன்ற கருத்தோடு தான் அதை உண்மை சொல்கிறேன். அதனால் அடுத்த பாடலுக்கு செல்வோம். இதில் எதனா சந்தேகம் தான் சொல்லுங்கள் சார். ஐயா வணக்கம். இந்த பாடலில் என்ன ஒரு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கோவப்படக்கூடாது, முதல்ல கோபத்தை தான் சொல்கிறாரு. அது என்ன ஒரு அற்புதமாக அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த மனசுக்கு சொல்லி எப்படி வசப்படுத்துறாரு. அது வந்து ரொம்ப கடைசி லைனில் துணை கொள்கின்ற, அதாவது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு துணை வேணும். என்ன துணையை நீ வச்சுக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, வாழ்க்கைக்கு ஒரு துணை நலன்னு வச்சுக்கிறோம். இதை வந்து அருணகிரிநாதர் ஒரு கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடலுங்க, அதில் சொல்கிறாரு, காவி கமலக்கடலுடன் சேர்த்து என்னை காத்தருளாய் தூவி குலமையில் வாகனனே துணையேதுமின்றி தாவி படர கொழுகும்பிலாத தனி கொடி போல் பாவித்தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. என் மனசு ஒரு துணை இல்லாமல் அப்படியே வாடி பதைக்குதியா. அதுக்கு அதிலே சொல்லிட்டாரு, கொழுகொம்பு கொழுகொம்பு இல்லாத ஒரு கொடி மாதிரி நான் தவிச்சுட்டு இருக்கேன்யா. அதுக்கு என்ன வழி அப்படின்னா ஐயா சொன்னதை அங்கே சொல்லியிருக்காரு, காவி கமல கடலுடன் சேர்த்து. செவ்வொலி காவி இங்க கண்ணோட கருத்தோட கருத்தனை கருதின்றத காவி என்ன அழகா உடனே வந்து குமரகோட்டத்தில் இருக்கிற முருகப்பெருமானுடைய திருவடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்படி அசியம் பண்ணிக்கிறார். அவர் என்ன அழகா சொல்றாரு, காவி கமல கடலுடன் சேர்த்து என்னை காத்தருளாய். அதுதான் துணை. காவி கமலம், கமலம்னா தாமரை, காவின்னா செந்நிறமான தாமரை. இல்லைங்க, கமலம்னா கண்கள். அது ரைட்டுங்க. கமலம்னா நீங்க சன்மார்க்கத்தை வெளிப்படையா பேசணும்னா மதிப்பு கிடையாது, பேசணும். இதுல வந்து இவரு அழகா இத சொல்லியிருக்காரு, அதுதான் நமக்கு துணை. சோ அந்த கண்ணோட கருத்தோட கருத்தனை கருதறதுதான் துணை அப்படின்றது. அந்த துணையை நீங்க என்ன துணை நீ வச்சுக்கிருக்க அப்படி வந்துட்டீங்களா நீங்க, அதனாலதான் வெளிப்படையா பேசுறீங்களா? ரைட். ஸோ அதனால் எத்துணை கொள்கின் எந்த துணையை நீங்கள் வச்சுக்கிறீங்க? நீங்கள் வச்சுக்கிறதுலாம் துணை கிடையாது. எந்த ஞானியாவது நமக்கு இந்த பாடத்தை சொன்னாங்களா? நீங்கள் எடுத்து பாருங்க, வரலாறு எடுத்து பாருங்க. கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் இப்படி சொன்னாருன்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் ரைட்டு. இல்லைன்னா நீங்கள் சொல்லலை, இந்த கருத்து கேட்கலன்னா எனக்கு புரியாது. எத்தனையோ முருக பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க அருணகிரிநாதர் பல இடத்துல வள்ளல் பெருமான் சொன்ன துணையை தான் அவர் அதில் சொல்லியிருக்காரு. அந்த துணையை நாம் பிடிச்சிக்கலன்னா சேர மாட்டோம் அப்படின்றது இதுலேருந்து நல்லா தெரியுதுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பாடல் நம்பர் 5558, பாட்டு முதல் வரி, ஆயாமையாலே. ஆயாமையாலே நீர் ஆதி அநாதியாகிய ஜோதியை அறிந்து கொள்கில்லீர். மாயாமை பிறவாமை வழியொன்றும் உணரீர். மறவாமை நினையாமை வகை சிறிது அறியீர். காயாமை படுக்கின்ற கருத்தையும் கருதீர். கண்மூடி திரிகின்றீர். கனிவொடும் இறப்போர்க்கு ஈயாமை ஒன்றையே இன்துணை என்பீர். எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. அதாவது ஆயாமையாலே நீர் ஆதி அநாதியாகிய ஜோதியை அறிந்து கொள்கின்றீர். ரொம்ப குறிப்பாக சொல்கிறார். நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலை, உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்தலை. ஆராய்ச்சிக்கு எது பயன்படுது? அறிவு பயன்படுது. அந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தினால ஆயாமையாலே நீர் ஆதி அநாதி, தொடக்கமும் முடிவும் இல்லாத அருட்பெருஞ்சோதி என்கிற உண்மை கடவுளை நீங்கள் இந்த உடல் ஆலயத்தில் கண்டுகொள்ளவில்லை, தெரிஞ்சுக்கலை. நீங்கள்
இதுவரை வந்தவர்கள் வந்து மாணிக்கவாசகரோட கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணின்னு சொன்னார், படிக்கிறோம். ஆனால் அதை பற்றி தெளிவான விளக்கங்கள் நமக்கு தெரியல. அவர் கட்டின கோயிலில் ஒளியை தான் மூலஸ்தானத்தில் வச்சார், அப்பவும் நம்ம புரிஞ்சிக்கல. அதில் தான் அவரை வந்து பின்னாடி வந்தவங்க டிலீட் பண்ணிட்டாங்க. மாணிக்கவாசகர் யாருமே எடுத்து பெருமையாக பேசலை. மாணிக்கவாசகர் எடுத்து பெருமையாக பேசின ஒரே ஆள் வள்ளலார் தான் பின்னாடி. அதுக்கு நடுவில் அப்படியே ஏறக்கூடிய ஒரு 18 நூற்றாண்டுகள் வந்து அவரை வந்து தொடவே இல்லை யாரும். இன்னும் கேட்டால் அப்படியே டிலீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மாணிக்கவாசகர் எடுத்துக்கல. ஆனால் சன்மார்க்க ஞானி மாணிக்கவாசகர். அதனால தான் சொல்கிறார் அவர், நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தினாலே ஆதி அனாதியாகிய ஜோதியை அறிந்து கொள்கிறீர். இறைவனுடைய அருட்பெருஞ்சோதியை நீங்கள் தெரிஞ்சிக்கல. மாயாமை பிறவாமை வழியொன்றும் உணரீர். மாயாமைன்னா இரவாமல் இருத்தல், பிறவாமைன்னா பிறக்காமல் இருத்தல், வழியொன்றும் உணரீர். அப்போ இரவாமல் இருப்பதற்கு வழி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கல. ஏன்னா அருட்பெருஞ்சோதியை தெரிஞ்சிக்கல, ஜோதியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கல, ஒளி தான் கடவுள்ன்றதை நீங்கள் உணரலை. அதனால் வந்து இறப்பை பிறப்பை நீங்கள் தெரிஞ்சிக்கல. அது இறப்பாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு அதையும் நீங்கள் தெரிஞ்சிக்கல. மறவாமை நினையாமை வகை சிறிது அறியீர். இப்போ பிறப்பு இறப்பு எப்படியோ ஒவ்வொரு நினைப்பும் பிறப்பு இறப்பு. அதுக்கு காரணம் என்ன? நினைப்பு மறப்பை சிறிதும் அறியீர். நமக்கு நினைப்பு ஏன் வருது, மறப்பு ஏன் வருது? நினைப்பு மறப்பு எதை சார்ந்தது? மனத்தை சார்ந்தது. அப்போ மனம் ஸ்டில் ஆகிடுச்சுன்னா நினைப்பு மறப்பு கிடையாது. அதாவது அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொன்ன உபதேசம் என்ன சொல்கிறாரு? சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல்லற, அம்மா அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அப்போ முருகப்பெருமான் அருணகிரிக்கு என்ன உபதேசம் பண்ணார்னா சும்மா இரு. அப்போ சும்மா இருத்தல்னா என்ன? அதுதான் ரொம்ப கஷ்டம். மனசு செயல்படாமல் இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. சொல்லற, அப்போ மனசு செயல்படனா வார்த்தை வராது. அப்போ நினைப்பு மறப்பு கிடையாது அங்கே. அப்போ இரவு பகல் அற்ற இடம் எது? அதுதான் நினைப்பு மறப்பு. இரவு பகல் இப்படி சூசகமாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. வள்ளலார் சொல்கிறாரு, மறவாமை நினையாமை வகை சிறிது அறியீர். நினைப்பு மறப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை இருக்குதுப்பா, அதை நீங்கள் தெரிஞ்சிக்கல. காயாமை பழுக்கின்ற கருத்தையும் கருதீர். பூ, அதுக்கப்புறம் பிஞ்சு, அதுக்கப்புறம் காய், அதுக்கப்புறம் வந்து செங்காய், அதுக்கப்புறம் கனி, இதுதான் வந்து முறை. ஆனால் வள்ளலார் சொல்கிறாரு, அந்த காயாமை இல்லாமலேயே பழுக்கின்ற கருத்துன்னா அறிவு நிலை ஒன்று இருக்குது. அதாவது இப்போ பட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு பட்டறிவு, அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்பா விளக்கில் இருக்கிற சுடர் வந்து நெருப்புப்பா, அது கைப்பட்டால் சுடும். இது கத்திப்பா, அந்த முனையில் கைப்பட்டால் அறுத்துக்கும், ரத்தம் வரும்னு சொன்னால் இது ஏற்கனவே அனுபவப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், அது என்ன அவங்க என்ன சொல்கிறது, நான் வச்சு பார்க்குறேண்ணே கையை சுடுதா இல்லையா, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேண்ணே. அப்புறம் வச்ச பிறகு சூடு வந்துட்டு அதுக்கப்புறம் கொப்பளம் வந்து அது செப்டிக் ஆகி அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் நடக்கணும். ஏன் அவங்க சொன்னதை ஏன் எடுத்துக்கூடாது? அதே மாதிரி ஒவ்வொன்றுத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறத நான் என்ன எடுத்துக்கிறது? அவங்க சொல்கிறத சொல்லி போட்டேன், நான் செய்கிறது செய்வேன் அப்படின்னா அதுதான் சொல்கிறாரு. காயாமை பழுக்கின்ற அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அனுபவ அறிவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்துக்கு நீங்கள் போகணும். இந்த தவறான செய்கையில் போய் துன்பத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் காயாகி அதுக்கப்புறம் பழாகிறது கிடையாது. அது மாதிரி அந்த துன்பத்தை நீங்கள் அடையாமலேயே மேலும் 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 இன்பத்திலேயே நீங்கள் போகணும். அதுதான் பழுக்கின்ற நிலை. காயாமை பழுக்கின்ற கருத்தையும் கருதீர். அப்போ காய்க்கு அப்புறம் தானே பழம். அது எப்படிங்க தேட்டாகணும்னா அது வந்து இயற்கை நீதி. செடி மரம் செடி கொடிகளுக்கு 5 அறிவு உயிர்களுக்கு அது. ஆனால் 6வது அறிவு என்கிற மனத்தை பெற்ற நீ, அதுக்கு மேலே 7வது என்கிற உயிரறிவை பெற்ற நீ, அதற்கு மேலே 8வது அறிவு என்கின்ற ஆன்ம அறிவை பெற்ற நீ, அதற்கு மேலே 9வது அறிவு என்கிற அருள் அறிவை பெற்ற நீ, அதற்கு மேலே 10வது அறிவு என்கிற ஒளி அறிவை பெற்ற நீ. இவ்வளோ அறிவு இருக்குது நமக்குள்ள. நம்ம 6வது அறிவாக மனசை வச்சுக்கினே பாடிக்கின்னு இருக்கிறோம். இதுக்கு மேலே திருமூலர் தான் இந்த 10 அறிவு சொல்கிறார் நமக்கு. அப்போ இப்படிப்பட்ட அறிவு நிலைகளை பெற்றிருக்கிற நீ இந்த துன்பம் என்ற நிலைக்கு போகாமலேயே சுவையான வாழ்க்கையை நீ வாழலாம்பா. நல்லா சுவையான அனுபவத்தை நீ பெறலாம். ஒன்னொன்றுத்தையும் அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வாழ்க்கை பத்தாத. எவ்வளவோ வருஷங்கள் போய் நீ எவ்வளவோ அனுபவப்பட்டுட்ட. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி செல்லா நின்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளத்தே நெம்பெருமான். இவ்வளோத்தையும் சொல்லிட்டு அவர் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். ஒரே வரி தான். மெய்யே, இந்த உடல் ஆலயமாகிய மெய்யிலே வீற்றிருக்கின்ற உன் பொன் அடிகள் கண்டு பார்த்து இன்று வீடுற்றேன். இதுதான் ரகசியம்.
திருவாசகத்தினுடைய ரகசியம், வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க ரகசியம்னா அந்த ஒரு வரியில தான் இருக்குது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன். இதை தான் சொல்கிறாரு. காயாமை பழுக்கின்ற கருத்தையும் கருதீர், கண்மூடி திரிகின்றீர். கண்ணை மூடிக்கின்னு போய்கிறியாப்பா. ஒரு பாட்டில் சொல்வார், கைவிளக்கு பிடித்தொரு பாழ்கிணற்றில் விழுகின்ற களியரென கழிக்கின்ற உலகீர்னுவார். அப்போ கையில் விளக்கு வச்சுக்கினே போய் கணத்தில் விழுறியாப்பா. இருட்டில் போய் விழுந்தா கூட பரவாயில்ல, இருட்டாக இருந்தது தெரியாத விழுந்துட்டான்றான். கையில் இருட்டு இருக்குது, ஆனால் கையில் விளக்கம் இருக்குது. அந்த விளக்கை வச்சு கொஞ்சமாவது பார்த்தியா? கண்ணை திறந்து பார்த்தியா? கண்ணையே திறக்க மாட்டேன்றியே. கண்ணை எதுக்கு கண்ணை கொடுத்துருக்குறான்? திறந்து பார்த்து இது நல்லது, இது கெட்டது, இது மேடு, இது பள்ளம், இது அசுத்தம், இது சுத்தம், இது ஒரு ஒற்றை அடிப்பாத, இதில் கரெக்டாக ஸ்டெப்பு வைக்கணும், கொஞ்சம் நவுந்தா சேத்துல கால் போடும். எதுக்கு கண்ணை கொடுத்துக்கிறேன்? வழியை பார்த்து தெரிஞ்சு போகிறதுக்கு தானே. நான் கண்ணை எதுக்கு கொடுத்துருக்குறேன்? வழி பார்த்து போகிறதுக்கு. ஆனால் நீ கண்ணை பயன்படுத்தவே இல்லையே. கண்மூடி திரிகின்றீர். கொடுத்த கண்ணை பயன்படுவேன். அதெல்லாம் வல்லார் சொல்கிறாரு, கற்றார்க்கும் கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண் அளிக்கும் கண்ணே. எப்படியெல்லாம் சொல்கிறாரு பாருங்க வல்லார். ஒரே செய்தி தாங்க, ஆனால் பல இடங்களில் எப்படி சொல்ல முடியும். காணார்க்கும் கண்டவர்க்கும் கண் அளிக்கும் கண்ணே. என்ன காணார் கண்டவர்? கடவுளை கண்டவர்கள், கடவுளை காணாதவர்கள். ஆனால் 2 பேருக்கு கண்ணை கொடுத்துக்கிறார். அப்போ கண்ணால் கடவுளை காண முடியுமான்னா, காணாருக்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே சொல்லிட்டார வள்ளலாரே. அப்போ முடியும்னு தான் தெரியுது. அதுலேருந்து எல்லாருமே முடியும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம நம்ப மாட்டேன்றோம். நம்ம வழி தெரிஞ்சிக்கல, அதால் முடியாதுன்றோம். க்ளீனாக சொல்கிறார் அவர், முடியும், காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. அதான் சொல்கிறாரு அவர், கண்மூடி திரிகின்றீர். நீ கண்ணை மூடின்னு போய்ங்கிறியாப்பா, அப்புறம் வழி எப்படி தெரியும் உனக்கு? அதெல்லாம் திருமூலர் சொன்னார், முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். தாய் மணாளனோடு ஆடிய சுகத்தை மகள் சொல் என்றால் எங்கனும் சொல்லுவது. அந்த அனுபவத்தை போய் சொல்லுன்னு சொன்னால் அதுக்கு பக்குவம் இல்லையே, சொன்னால் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு. அது மாதிரி நீங்கள் கண்கட்ட மாடு மாதிரி போய்ங்கிறீங்களே ஒழிய, கண்ணை திறந்து கொஞ்சமாவது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கினீங்களா? கடவுளை தெரிஞ்சுங்கன்னா கண்ணை திறக்கணும். வள்ளலார் ஒரு பாட்டில் சொல்லுவார், கண் விளக்கம் கொடுத்தா என்னுவார். ரொம்ப ரகசியமாக சொல்கிறாரு. நம்ம படிக்கிறோம், என்னன்னு தெரியல. கண் விளக்கம் கொடுத்தா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விளக்கம் இருக்குது பொழுது. செம்பருக்கை கல்லுடுத்த வள்ளிரவில் அடியேன் இருக்குமிடம் தேடி கொடுங்காப்பு அவிழ்க்கு புரிந்து என் கையில் ஒன்று கொடுத்தாய், மறுத்தேன் வலிந்து என் கையில் ஒன்று கொடுத்தாய் அப்படின்லாம் சொல்கிறார். அது என்னது? ஏதோ கற்பனை பாட்டு மாதிரி இருக்குது. வள்ளலார் கற்பனையை பேசுறதுக்கு வள்ளலார் கிடையாது. வள்ளலார் சொல்லுகின்ற செய்திகள் பூரா அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள், உண்மைகள், சத்தியங்கள். இதை நம்ம பொருள் தெரிஞ்சு பார்க்கணும் ஒழிய ஏதோ பாடி வச்சுக்கிறாரு. அந்த காலத்தில் வந்தார் பொழுது யாரோ ஒருத்தர் செம்பருக்கு கல்லூரத்தை அதை பாடி வச்சுக்கிறாருன்னு இல்லை. எல்லாத்துக்கும் நுட்பமான செய்திகள், அனுபவங்கள், அனுபவத்தை தான் பாட்டாக பாடியிருக்கிறார். நம்ம கற்பனையாக நினச்சிங்கிறோம், அது கிடையாது. உண்மை அதுதான். கண்மூடி திரிகின்றீர், கனிவோடும் இறப்போர்க்கு ஈயாம ஒன்றையே இன்துணை என்பீர். மன இரக்கத்தோட, உயிர் இரக்கத்தோட, கனிவோடும் இறப்போர்க்கு பிச்சை எடுக்கிறான் பாருங்க. இல்லை பசிக்குது அம்மா, பசிமா அப்படின்னு அந்த அந்த ஏன குரலில் கேட்குறான் பாரு. அப்படி இறப்போருக்கு ஈயாமை ஒன்றையே இன்துணை என்பீர். இல்லைன்னு சொல்கிறது தான் துணையாக வச்சுங்கிற. நீ எவனா ஒருத்தன் வந்து கேட்டானா, என்கிட்ட இல்லைப்பா, இல்லைன்ற வார்த்தையே வரக்கூடாது. இதுவரை வந்தவர்கள் இல்லைன்னு சொன்னாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களமாவை வேண்டும் வேண்டும் வள்ளலார் பாடினார். வேண்டாம் வேண்டாம் இதுக்கு முன்னாடி வந்தது. வள்ளலார் சொல்கிறார் வேண்டும் வேண்டும். ஏன்னா நெகட்டிவ் திங்கிங்கே இருக்கக்கூடாதுங்க, எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங் தான். ஏன்னா நெகட்டிவ் திங்கிங் இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ்ல தான் செயல்பாடு வரணும். அதில் நினைப்பே எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும். முடியும் முடியும், கையில் இல்லைன்னா கூட சரி கொடுக்குறேன், அப்போது பிறகு வாருங்கள், இல்லை என்ற வார்த்தை வரக்கூடாது. அப்படி எதையும் சரி என்னால் முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னால் முடியுமா கேள்விக்குறி வந்துருச்சாங்க, அப்புறம் முடியாது. அது மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் திங்கிங்கே இருக்கக்கூடாது. அதெல்லாம் சொல்கிறாரு, ஈயாமை ஒன்றையே என் துணை என்பீர். இல்லைன்னு சொல்கிறது தான் கொடுக்க, ஏன்னா என்கிட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ஒற்றை துணையாக வச்சுங்கிற நீ. அப்போ இறப்பவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். 7 வகையான உதவிகள் சொல்கிறார் வள்ளலாறு. பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை. இதில் வந்து பசி தவறுதலும் கொலை தவறுதலும் பர ஜீவகாரண்யம், மேலான ஜீவகாரண்யம். அதில் சிறப்பான ஜீவகாரண்யம் எதுன்னா பசி தவிர்த்தல். அப்போ யாருக்குன்னா இறப்போருக்கு. வெளியில் வேறு வழி இல்லை, வந்து பிச்சை எடுக்க வந்துட்டான் அவன். அவங்ககிட்ட துட்டை கொடுக்காதீங்க. இந்த சமயத்துலேயும் இந்தாப்பா 2 ரூபா, இந்தாப்பா 5 ரூபான்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து. ஆனால் இன்றைக்கி வருகிற பிச்சைக்காரனில் 99% துட்டு தாங்க. நான் அனுபவப்பட்டுங்கிறேன். கோயிலாண்ட போகிறேன், பார்சல் எடுத்துன்னு போகிறேன், சாப்பாடு பார்சலை.
இந்தாப்பா சாப்பாடு பார்சல்னா ஐயா வேற ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாருங்க. இது என்னதுங்க முதல்ல இது தயிர் சாதம்பா. ஐயோ தயிர் சாதம் வேணாங்க, சாம்பார் சாதங்க. அதுலேயும் கேட்குறான் சாம்பார் சாதம்னா என்ன, அந்த ஹோட்டலில் செஞ்சுதா டீக்கல்லில் செஞ்சுதான்னு கேட்குறான். ஒரு பிச்சைக்காரன் இவ்வளோ கேள்வி கேட்குறான் பொட்டத்தை வாங்குறதுக்கு முன்னாடி. எங்கே பிச்சைக்காரங்கிறான்? உண்மை பிச்சைக்காரனே கிடையாது. இப்போது எல்லாம் வசதியாகிறான். ஒரு நாளைக்கு பிச்சை எடுத்தால் 400 ரூபாய் குறைந்த வருமானம் என்பது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. போய் ஆராய்ச்சி பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். ஒரு பிச்சைக்காரன் ஒரு நாளைக்கு மினிமம் 400 ரூபாய் சம்பாதிக்கிறான். இதுதான் இன்றைய காலம். அதால் பிச்சைக்காரனுக்கு தயவுசெய்து துட்டு கொடுக்காதீங்க, உணவாக கொடுங்க. உணவு வானான்னா கடவுள்கிட்ட வேண்டின்னு வந்துன்னே இருக்கும். அவன் ஏன்பா அவனை பிச்சை எடுக்க வச்சுங்கிற, கடவுளை அவனை மாற்று. பிச்சை எடுக்கிறான் ஏன்னா துட்டுக்காக தான் எடுக்கிறான், அவன் உணவுக்காக கிடையாது. உணவுன்னா பிச்சையே இருக்க மாட்டான். அதான் சொல்லிட்டேனே, தமிழ்நாட்டில் பசியினால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை 0. அப்போது தாராளமாக உணவு இருக்குது. அதுவும் இப்போ அரசாங்கமே உணவு வள்ளலாருடைய பெருங்கருணையினால் எல்லா கோயிலையும் சாப்பாடு. நான் போய் காமாட்சி அம்மன் கோயிலில் போய் கேட்பேன், அங்கே மத்தியானம் சாப்பிட்டீங்களா எப்படிங்க இருந்ததுன்னு ஒரு பிச்சைக்காரம்மாவை கேட்பேன். அடுத்து சும்மா வாழைக்காய் வேவே இல்லைங்க, என்னவோ ஒன்று ஆக்கி போடுறாங்க. நான் இங்கே போகிறது இல்லைங்க, அங்கே போகிறேங்க. தனியார் ஒருத்தன் சோறு போடுறான், அங்கே போகிறேங்க. பேட்டி காண்றது நான். ஏன்னா இன்னும் எப்படி இருக்குது உலகம். நானே ஒரு நாளைக்கு போய் பிச்சையோட உட்காந்து சாப்பிட்டு பார்க்குறது எப்படி இருக்குது சாப்பாடு அப்படின்னு. ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சன்மார்க்கு இன்னும் வெத்து வெட்டு கிடையாது, எல்லாத்துலேயும் அவனுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அவங்க சொல்கிறதையும் நம்பக்கூடாது, நம்ம போய் பார்க்கணும். நான் ஒரு நாளைக்கு ஒரு மாடு இட்டுன்னு ஒரு ஆள் வந்திருந்தான், ஒரு 2 ரூபாய் எடுத்து போட்டேன். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து மார்க்கெட்டுக்கு ஏதோ வாழை வாங்கின சொன்னாங்கன்னு போகிறேன். அந்த மாட்டை வச்சுன்னா அந்த மாட்டுக்காரன் டாஸ்மாக் கடையில் நின்றுன்னு லிக்கர் வாங்கினுக்கிறான். வயிறு எரிஞ்சுது எனக்கு. ஐயோ நம்ம கொடுத்தா 2 ரூபா மோசம் போயிடுச்சு. கடவுளே ஏன்பா இப்படியெல்லாம் அந்த உலகத்தை படைச்சிருக்கிற. நான் நல்லது தானே 2 ரூபா கொடுத்தேன், அவன் தண்ணி சாப்பிட்றதுக்காக கொடுத்தேன் நான். இன்றைக்கி உலகில் இப்படி தான் நடந்துக்குது. அதெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். சன்மார்க்கிகள் ஏமாளிகள் அல்ல, சன்மார்க்கிகள் கடவுளுடைய குழந்தைகள், உண்மையான கடவுளுடைய குழந்தைகள். அவங்கள போய் ஏமாற்றலாமா? ஏமாத்துது இந்த சமுதாயம். நாம் ஏமாறக்கூடாது. அதை தான் சொல்கிறார் அவர். ஈயாமை ஒன்றையே இன்துணை என்பீர், எத்துணை கொள்கின்றீர் பித்து உலகிறே. அப்போ உண்மையான துணையை ஒன்று நீங்கள் தெரிஞ்சிக்கல, அதெல்லாம் பைத்தியக்கார வாழ்க்கை வாழாதீங்க உலக மக்களே. இப்படிப்பட்ட ஆயாமை செய்து அருட்பெருஞ்சோதி என்கிற உண்மை ஒளியை, அருட்பெருஞ்சோதியை அறிந்து கொள்ளுங்கள். பிறப்பு இறப்பை தவிர்த்து கொள்ளுங்கள். அதற்குண்டான வகை இருக்குது, வழி இருக்குது. காயாமை பழுக்கின்ற கருத்தை அறிந்து கொள்ளுங்கள். கண் மூடி தெரியாத கண்ணை திறந்துங்கன்னு தெரியுங்க. கண்ணை திறக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அறிவு விளக்கம். ஒரு 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 பெரியவர் சொன்னார், ஆன்மீக ஞானி, கண்கள் என்பது ஆன்மாவின் ஜன்னல்கள்னார். ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு வரி அது. கண்கள் சாதாரண இல்லை, ஆன்மாவின் ஜன்னல்னார். அவர் என்ன சொல்கிறார் திருமூலர்? முகத்தில் கண் கொன்று பார்க்கின்ற மூடர்கள்னார். நீ கண்ணை வச்சுன்னு வெளியே பார்த்துங்கிறப்பா, அப்படி பார்க்கக்கூடாதுப்பா, இந்த கண்ணை உள்ள திருப்புப்பான்னார். அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே அகம்னா எது? வள்ளலார் சொல்கிறார், அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் 4 இருக்குதுப்பா. அவர் ஒன்று தான் சொன்னார். அவர் திருமூலர் ஒன்று தான் அகம்னு சொன்னார். அகம்னா அவர் உடம்பை சொல்கிறார், அவர் உடம்புக்குள்ளே கண்ணை திருப்புன்றார் அவர். ஆனால் வள்ளலார் அந்த அகம்ன்றதுக்கு 4 விளக்கம் சொல்கிறாரு. அகம் அகப்புறம் புறம் புறப்புறம். அதாவது ஆன்மா, உயிர், மனம், இந்திரியங்கள். இதுதான். வெளியிலேருந்து போனங்கன்னா இந்திரியங்கள், மன ஒளி, உயிர் ஒளி, ஆன்ம ஒளி. ஆன்ம ஒளி தான் அகம். அகப்புறம் என்பது உயிர் ஒளி, புறம் என்பது மனம், இந்திரியங்கள் என்பது புறப்புறம். இதுதான் சொல்கிறார். கண்மூடி தெரிகின்றீர் கனிவோடும் இறப்போருக்கு. அப்போ அகத்தில் திருப்பணும் அப்படின்னா பார்வையை எப்படி திருப்புதுன்னா, இந்த 4 இடத்துல உள்ளுக்குள்ளே உன்னுடைய பார்வையை செலுத்துன்றார். பார்வையை செலுத்தினா அங்கே சுவாசம் போயிடும். அப்போ பார்வை இப்போ எங்கே போகுது, அங்கே சுவாசம் போனோடனே எண்ணங்கள் குறைஞ்சா சுவாசம் குறைஞ்சிடும். ரொம்ப ஈஸியான வழி சொல்கிறார் அவர் இந்த சுவாசம் குறையிறதுக்கு. சுவாசம் குறைந்தால் மனிதன் நீடூழி வாழலாம், வயசு போய்கினே இருக்கலாம். ஆமாம், 3 சுவாசம் தான் 500 வருஷம் வாழுது. அப்போ நம்ம ஒரு நிமிஷம் 15 சுவாசம் விட்டுங்கிறோம். இந்த 15 சுவாசத்தை 3 சுவாசமாக குறைச்சோம்னா 600 வருஷம் 700 ஈஸியாக வாழலாம். நீங்கள் லாமாக்கள் கிட்டலாம் போய் எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுக்க வேண்டியது கிடையாது. அவன் சாப்பிட்ற மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியது கிடையாது. வள்ளலார் சொல்கிற ஒளிநெறி பயிற்சியில் போனீங்கன்னா சுவாசம் குறையும். சுவாசம் குறையினா ஆயுள் நீடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆயுள் நீடிச்சு என்ன பண்ணணும்னா, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு இன்னும் பயிற்சி அதிகமாக்கணும். அப்படி அதிகமாக பயிற்சி பண்ணணும்னா சீக்கிரமாக ஞானதேகம் பெற்றுட்டா தீர்ந்து போச்சு கதை. வள்ளலார் 51 பெற்றுட்டார். மாணிக்கவாசகர் 32 பெற்றுட்டார். பாருங்கள், மாணிக்கவாசகர் 3ஆம் நூற்றாண்டுலேயே 32 வயசுலேயே அவர் சித்தி அடைஞ்சிட்டார். வள்ளலார் 51 வயசு ஆச்சு. ஏன்னா அந்த வழியில் வந்ததுனால. அவர் ஏன்னா முதல் கொஞ்சம் இந்த குடும்ப பிரச்சனையில் இருந்துட்டார், வறுமையில் அதிகமாக இருந்துட்டார். அவர் எப்படின்னா ராஜாவாக இருந்துட்டார், அவர் மந்திரியாக இருந்தார். அதெல்லாம் வந்த பிறகு சொகுசாக இருந்து லைனுக்கு சிறப்பாக வந்துட்டார். இவர் வறுமையில் வாழ்னதுனால தான் இந்த செய்தியெல்லாம் நமக்கு சொல்கிறாரு.
அங்கே போனீங்கன்னா மாணிக்கவாசகர்கிட்ட இந்த செய்தியெல்லாம் கிடையாது. உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்துறை உரையும் கூத்தா உன் குறைகடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமானே. அவ்வளோதான். அவர் நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறார். ஆனால் வள்ளலார் சமுதாயத்தையும் கொஞ்சம் பார்ப்பா, இந்த சமுதாயத்தில் உன்னுடைய சகோதரர்கள் பார்ப்பா எப்படி கஷ்டப்பட்டுங்கிறான். ஒன்றுமே அறிவு விளக்கமே இல்லாத ஓடுறானப்பா, 5 ரூபா வட்டிக்கு வாங்கிக்கணும் ஓடுறானப்பா, ட்ரெஸ்ஸை வேறு மாற்றிக்கிறான் சீசனுக்கு தகுந்த மாதிரி. கட்சியில் என்னென்னா வீட்டில் வந்து பொண்டாட்டியை உதைக்கிறான், அடிக்கிறான், குடிச்சிட்டு வரான், தினம் ஒழுக்கமே இல்லையாப்பா, ஆனால் பக்தியாக்குறான், வேஷம் போடுறான். இப்படி இருக்கிற சமுதாயத்தை கொஞ்சம் நீ திருத்த வேணாப்பா. அந்த செயலை தான் இந்த அருட்ஜோதி தொலைக்காட்சிகளையும் செய்யறதுக்காக தான் இவ்வளோ உண்மைகள் வெளிப்படுது. இதுதான் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். கண்மூடி திரிகின்றீர் கனிவொடும் இறப்போர்க்கு ஈயாமை ஒன்றையே இன்துணை இன்பேர் எத்துடை கொள்கின்றீர் பித்துலகீரே. போதும்பா இந்த மக்களே, கொஞ்சம் வாப்பா வழிக்கு. இன்னும் விளக்கங்க இதை விட சொல்ல முடியும், சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த சமுதாயத்துக்கு? அதுதான் வள்ளலாருடைய சமுதாய சேவை. அடுத்த இதில் ஏதாவது சந்தேகம் தக்கலுங்க சார், அடுத்த பாட்டுக்கு போகலாம். நன்றியா, அற்புதமான விளக்கம். அதாவது ஆயாமையாலே நீர் ஆதி அனாதியாகிய ஜோதியை அறிந்து கொள்கிறீர். அங்க வந்துதான் ஆராய்ச்சி. அதனால தான் மாயாமை இறந்து பிறகும் இறப்பு பிறப்பு பிறப்பு இறப்பு. ஆக இந்த பிறவி பெருங்கடல் நீந்தணும்னா இறைவன் அடி சேரணும்னு அவர் சோசகமா வள்ளுவ பெருந்தகை அருமையா சொல்லியிருக்காரு. அதே இதுதான் ஆக மொத்தம் ஜோதியில தான் விவகாரம் இருக்கு. அந்த அந்த ஆதி அனாதியாகிய ஜோதியை அறிந்து கொண்டோம்னா நாம இந்த இறப்பு பிறப்புல இருந்து விடுபடலாம். அப்படின்றதுக்கு வள்ளுவ பெருந்தகை ஒரு சூசகமா சொல்லியிருக்காரு. ஆனா வள்ளல் பெருமான் விளக்கமா சொல்றார், அருமையா, தெளிவா கூடிய வகையில, அடையக்கூடிய வகையில, நமக்கு புரியக்கூடிய வகையில நம்ம குறைகளையும் சொல்லி சொல்லியிருக்காரு. அப்படின்றத நாங்க படிச்சாக்க இது தெரியாதுங்க நிச்சயமா. ஆனா நீங்க விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது நல்லா புரியுது. படிச்சு ஒரு மணி நேரம் அதில் கருத்தை செலுத்தினீங்களா ஐயா உள்ளே இருந்து விளக்குவார். அப்படி நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஆனால் படித்தாலும் சரி இந்த ஒரு விளக்கம் கேட்காம எங்களுக்கு அது புரியாது, டெஃபினட்டாக புரியாது. அதனால் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்து இந்த விளக்கத்தெல்லாம் கொடுத்ததுக்கு ஐயா வள்ளல் பெருமானே வந்து சொன்ன மாதிரி நாங்கள் இல்லை